என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இன்று உனக்கு நான் ஒரு முக்கியமான செய்தியைத்தான் உன் தாயானவள் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது. என் தங்கமே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது.
நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமைக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது. இன்னமும் சில மணி நேரத்திற்குள்ளாக நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. என் தங்க குழந்தையே, இதையெல்லாம்
இதையெல்லாம் நான் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என் மீது கொண்டிருந்த பக்தி மட்டும்தான். அது உன்னதமானது. எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த அம்மாவினை உன் தகப்பனாக நினைத்து வைத்திருந்த நேரம், இந்த அன்பிற்குத்தான் இந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் செல்ல பிள்ளையே, என்னை நினைத்து நீ என்னுடைய குழந்தையின் கண்ணில் பட்டும் என்னுடைய குழந்தையின் கண்ணில் வரும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஈடான பொருள் இந்த உலகத்தில் எங்கும் உள்ளதா? கிடையவே கிடையாது. இத்தகைய பக்தியுடைய என் குழந்தை உனக்கு இந்த அம்மா நான் என் அன்பை முழுமையாக தருகின்றேன். என் தங்க குழந்தையே, நான் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்க போகின்றேன். இதற்கு மேலும் என் குழந்தையே, நீ வருந்தவோ அல்லது எதற்காகவும் வேதனைப்படவோ எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையாக உனக்கு வந்துவிட்டது, கிடைக்கப் போகின்றது. இந்த காரியங்கள் எல்லாம் நலமோடு கைகூடும். உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வசந்த காலம்தான். என் செல்ல பிள்ளையே, என் மீது உனக்கு எள்முனையளவு சந்தேகம் வந்துவிட்டால் கூட நீ இந்த தாயானவளினுடைய வாக்கினை ஒரு பொழுதும் கேட்க வேண்டாம். நான் வெள்ளை குதிரை ஏறி உனக்கு காவலாக வந்து உனக்கு காவலான விஷயங்களை உனக்கு அந்த காவலரை அனுப்புகின்றேன். என் தங்க குழந்தையே, உன் கஷ்டங்களை எல்லாம் நான் தூள் தூள் ஆக்கி விடுவேன். யாரென்று தெரிகின்றதா? அந்த கோடான கோடி மக்களின் நம்பிக்கைக்குரிய கருப்பண்ணசாமியை தான் உனக்கு நான் துணையாக அனுப்ப போகின்றேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி என்றென்றுமே உனக்கு நிச்சயமானது. அது உனக்கே தெரியும் அல்லவா? வெற்றி உனக்கே சொந்தமானது. நீ என் மீது அதிக அளவில் அன்பு கொண்டதற்கான காரணம் உனக்கு ஏற்பட்ட மனவலிகள்தான். அந்த மனவலிகளை உனக்கு தந்தவர்களுக்கு முதலில் நீ மனதார நன்றி சொல்ல வேண்டும். இந்த தாயானவள் இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, எதையும் எதிர்பார்த்து நீ என்னிடத்தில் வேண்டியதும் இல்லை. இருந்தாலுமே எதிர்பார்க்காத விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே ஒரு தாயானவளாக இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? உண்மையான பக்திக்கு என்றென்றைக்குமே பலன் நிச்சயமாக உண்டு. நம்பிக்கையோடு என்னை உன் மனதில் வைத்து நீ வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு நொடியுமே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு கைகூடி வரப்போகின்றது என்பதனை நீ மறக்க வேண்டாம். என் தங்க பிள்ளையே, இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒன்று நான் சொல்கின்றேன். அதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது, அது அவமானமும் கிடையாது. அது என்ன தெரியுமா? அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல அனுபவம். தோல்வி வரும் என்று நீ அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கமும் அவமானமும் என்பதனை தெரிந்து கொள். எதையும் எதிர்த்து நிற்க நீ பழகிக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த அம்மா உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு நீ கடந்து செல்ல வேண்டும். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய இந்த பயணத்தில் நிச்சயமாக விடையில்லாத கேள்விகள், தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் என்று உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. உன்னோடு இனி அதற்கான அத்தனை விடைகளையும் அத்தனை பிரச்சனைகளையும் உனக்கு நான் தீர்வினையும் உன் தாயானவள் நான் கிடைக்க செய்ய போகின்றேன். எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே புன்னகையோடு அதை நீ கடந்து செல்ல வேண்டும்.
நிச்சயமாக எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகும். இதை சொல்வது உன் அம்மா. என் தங்க குழந்தையே, உன் அம்மா நான் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். யாரோ வருகின்றார்கள், யாரோ சொல்கின்றார்கள் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே என் குழந்தையே. ஒரு மருத்துவம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிலரின் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளையும் சாதித்து விடும். எப்பொழுதுமே என்னை நீ பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக அன்றிலிருந்து எனக்கு நீ நெருக்கமாக வந்து கொண்டே இருப்பாய். நீ என்னை தேடுவது நான் உன் அருகில் வருவதற்கு எனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யும். என் பிள்ளையே, உன் தாயானவள் நான் என்றுமே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. நீ எதை செய்தாலும் துணிவோடு செய். வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் தங்க பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தைரியம் எவருக்குமே கிடையாது. உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே நீ நன்றாக இருப்பாய். இன்று யாரோ ஒருவர் சொல்கின்ற ஒரு வாழ்த்துதான் இன்னமும் உன்னை பல வருட காலம் உயிர்ப்போடு இருக்க செய்கின்றது. அதனால் பிறருக்கு உதவி செய். அது உன்னுடைய தலைமுறைகளையும் சேர்த்து வாழ வைக்கும் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே 1000 வழிகள் இருக்கின்றது. ஆனால் கவலையின்றி வாழ்வதற்கு இங்கு குறைவான வழிகளே இருக்கின்றது. நீ நல்லது நினைத்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, உன்னால் மாற்ற முடியாத விஷயத்தை நீண்ட காலமாக நீ முயற்சி செய்யாதே. அதை விட்டுவிடு. உன்னால் அதனை எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அது உனக்கு திரும்ப நடக்காது. என் தங்க குழந்தையே, இரண்டாவது, உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களுக்கு நிச்சயமாக நீ நீண்ட காலமாக சிரத்தை எடுத்து மாற்ற முயற்சிக்காதே. அதை விட்டுவிட வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னை விட்டு விலகி செல்லும் சிலவற்றை கட்டாயப்படுத்தி உனக்குள்ளேயே நீ வைத்து கொண்டு எந்நாளுமே சிரமத்தில் நீ கஷ்டப்படாதே. உன்னை விட்டு விலகும் சிலதை போவது போகட்டும் என விட்டுவிடு. எல்லோரும் என் தங்க குழந்தையே, மூன்றாவதாக உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவை நிரந்தரமானது அல்ல. இதுவும் கடந்து போகும் என்று நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும். இந்த மூன்றையுமே நீ சரியாக செய்துவிட்டாயானால், சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் மன வலிமையும் தைரியமும் உன்னை தேடி தானாகவே வந்துவிடும். நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது. நடக்க இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னுடைய மனபலத்தை மட்டுமே நீ ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது. என் தங்க குழந்தையே, மனபலத்தை எப்பொழுது நீ இழக்கின்றாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை விற்று சென்றுவிடும். உடல் பலம் இங்கு எதற்கும் உதவப் போவதில்லை. உன்னுடைய மனபலம்தான் உன்னை காப்பாற்றப் போகின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே. அதனால் தான் எப்பொழுதும் நீ தைரியமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, போராட்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கின்றது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன்னால் எதையுமே செய்ய முடியாது. இன்று மற்றவர்கள் இவர்கள் எப்படி இதனை சாதித்தார்கள் என்று நீ வியக்கும் அளவிற்கு உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் எப்படி இதை சாதித்து காட்டினாய் என்பதனை அவர்கள் உனக்கு தெரிந்து கொள்வார்கள். என் தங்க குழந்தையே, உன் மனபலம் மூலமாகத்தான் அவர்கள் சாதித்து காட்ட வேண்டும். எனவே இந்த தாயானவள் வாக்கினை நீ முழுமையாக கேட்டுக்கொண்டிருப்பாயானால், அதன்படி நான் சொல்கின்ற வார்த்தைப்படி நீ பல வெற்றிகளை அடைய வேண்டும். நீ ஒவ்வொரு இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகி நிற்க வேண்டும். என் தங்க குழந்தையை, அன்பு பாசம் என்று மீண்டும் அங்கே சென்று நீ சேர்ந்து நின்றாயானால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ அவமானப்படுத்தப்படுவாய். என் தங்க குழந்தைகளையும் துன்பங்களையும் சேகரித்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது
உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்து கொடுத்தால் போதும், ஒருபொழுதும் அவரை கைவிட மாட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகுதான் இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியும் என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்குமே காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களுமே கிடையாது. என் செல்ல குழந்தையே, நீ மாறிவிட்டாய் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்து கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன, எந்த விஷயத்திற்காக நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதனை எல்லாம் நீ மனதிற்குள் புரிந்து வைத்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னில் பாதி என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு நீ முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று